இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட யூனரி ஆப்ரேட்டருக்கான கோடு இருக்குது. இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போது ப்ளஸ் ஏ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்கோம். இந்த ப்ளஸ் ஏ என்ன பண்ணுவோம், ஏ வந்து 10ன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுறோம். அப்போ அது வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிண்ட் ஆகிடும். ப்ளஸ் 10 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடும். இப்போது இங்கே மைனஸ் ஏ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பாருங்கள். இந்த மைனஸ் ஏ என்ன பண்ணணும், இந்த 10 ப்ளஸ் 10 வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 10 மாற்றிடும். ஸோ இது மைனஸ் 10 சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் இன்க்ரிமெண்ட். போஸ்ட் இன்க்ரிமெண்ட் என்ன பண்ணணும்னா இப்போ 10 ஏ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த ஏ ப்ளஸ் ப்ளஸ் என்ன ஆகும்னா 11 மாறிடும். 10ன்றது 11 மாறிடும். பட் அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைனில் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது அது அதே ஸ்டேஜில் தான் இருக்கும். நீங்கள் எப்போ நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் அது அப்டேட் ஆகும். அதனால தான் அது போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அப்படி சொல்லுவாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரீ இன்க்ரிமெண்ட். ப்ரீ இன்க்ரிமெண்ட்னா முன்னாடியே வந்து ப்ளஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் ப்ளஸ் ஏ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆகிடும். இப்போ நீங்கள் இங்கே என்ன வரும், ஏ ப்ளஸ் ப்ளஸ்ன்றதால இங்கே வந்து 11 ஆகிடும். பட் 10 தான் பிரிண்ட் ஆகும். இந்த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா 11 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடும். இந்த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா 12ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ப்ரீ இன்க்ரிமெண்ட்றதால உடனே ரிஃப்ளெக்ட் ஆகிடும். அந்த லைன்லேயே அந்த ஆன்சர் வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா டிக்ரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ டிக்ரிமெண்ட் பண்ணால் வரும், அதே 12 தான் வரும். பட் நெக்ஸ்ட் லைனில் எப்படி பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 11 சொல்லிட்டு மாறிடும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 11ன்றது என்ன ஆகும்னா ப்ரீ இன்க்ரிமெண்ட் தானே உடனே ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஸோ 11ன்றது 10ன்னு சொல்லிட்டு உடனே ரிஃப்ளெக்ட் ஆகிடும். அடுத்து ஃப்ளாக். ஸோ இதுதான் லாஜிக்கல் நாட் நான் சொன்னேன். இங்கே ட்ரூன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ட்ரூ வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணதால ஃபால்ஸாக மாறிடும். இதுக்கப்புறம் இந்த 5. இந்த 5 என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த பிட்வைஸ் காம்ப்ளிமெண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பிட்வைஸ் காம்ப்ளிமெண்ட் என்ன பண்ணணும்னா இந்த 5ன்ற டிஜிட்டோட பைனரி வேல்யூஸ் எடுத்துட்டு அதை அப்படியே வந்து இன்வெர்ட் பண்ணும். அப்படியே இன்வெர்ட் பண்ணிச்சுன்னா அதை வந்து 2's காம்ப்ளிமெண்ட்டில் -6 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடும். ஸோ 2's காம்ப்ளிமெண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியும். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணிக்கலாம். ரன் பண்ணால் அவுட்புட் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே வந்துருச்சு. அதாவது a = 10 -10 10 அப்படி சொல்லிட்டு வந்துருச்சு.